Welcome to Mindforce Technology. Let's take a look at our video. வாங்க ஒருத்தரோட கதைய பாப்போம். ஒரு மிகப்பெரிய தோல்விய இந்த உலகத்தோட மிகப்பெரிய வெற்றி கதைகளில் ஒன்னா மாத்துன ஒரு மனிதரோட கதை. அவர பேரு சாம் வால்டன். தன்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த அந்த மனிதர் எப்படி மீண்டு வந்தாருங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். $648 பில்லியன். சும்மா யோசிச்சு பாருங்க, இதுதான் வால்மார்ட்டோட ஒரே ஒரு வருஷ வருமானம். இப்ப இருக்கிற உலகத்திலேயே மிகப்பெரிய நிறுவனம் அதுதான். ஆனா அது எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுங்கிறதுதான் அசலான ஆச்சரியம். அந்த ஆச்சரியமான கேள்விக்கு விட தேரலாம் வாங்க. எப்படி இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் உருவாச்சு? அதுவும் ஒரு காலத்துல நீ இந்த வேலைக்கே தகுதி இல்லாதவன ஒதுக்கப்பட்ட ஒருத்தரால இது எப்படி சாத்தியமாச்சு? நீ சில்லறை வணிகத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா. இதுதான் அவரோட முதல் மேனேஜர் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை. இந்த ஒரே ஒரு வாக்கியம் அவரோட ஆரம்ப கால வாழ்க்கையே மாத்தி போட்டுச்சு. அவரு அண்டர்டாகா, அதாவது யாருமே ஜெயிக்க மாட்டான்னு நினைச்ச ஒரு நபரா மாத்துச்சு. சரி, அவரோட கதையோட முதல் கட்டத்துக்கு போவோம். இங்கேதான் ஒரு சின்ன வெற்றி அப்புறம் ஒரு பேரழிவை ஏற்படுத்தின ஒரு பின்னடைவுக்கு வழிவகுக்குது. அர்கன்சாஸ்ல நியூபோர்ட்ங்கிற இடத்துல அவரோட முதல் சின்ன கடையா ஆரம்பிச்சாரு. வெறும் 5 வருஷத்துல அவரோட கடுமையான உழைப்பால அந்த பகுதியிலேயே நம்பர் 1 கடையா அதை மாத்தி காட்டினார். ஆனா அந்த வெற்றி அதை நிலைக்கல. அவரே சொல்றாரே, என் வயிறு குமுட்டுச்சு, அது நிஜமாவே ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சுன்னு. அந்த தோல்வி அவரை எவ்ளோ பாதிச்சுதுன்னு இந்த வார்த்தைகளே சொல்லுது. அப்ப என்னதான் ஆச்சு? ஒரு ரொம்ப சின்ன தப்பு. கடையோட குத்தகை ஒப்பந்தத்துல அதை புதுப்பிக்கிறதுக்கான விதி இல்லாமலேயே கையெழுத்து போட்டுட்டாரு. கடையோட அபார வளர்ச்சிய பார்த்த நில உரிமையாளர் அந்த கடையை அப்படியே தம் மகனுக்கு கொடுத்துட்டாரு. சாம் வால்டனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளவுதான், அத்தனை உழைப்பும் வீணா போச்சு. ஆனா இங்கேதான் கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நிராகரிப்பு அவரோட சொந்த பாதையில போக வச்சது. தோல்வியிலிருந்து மீண்டு வந்து விடாமுயற்சியோட 15 கடைகளுக்கு ஓனர் ஆனாரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ரீட்டெயில் பிசினஸோட எதிர்காலம் சின்ன சின்ன ஊர்கள்ல பெரிய தள்ளுபடி கடைகளை திறக்கிறதுல தான் இருக்குன்னு நம்பினாரு. இந்த புரட்சிகரமான யோசனைய அவர் அப்போ ஒரு அங்கமா இருந்த பென் பிராங்க்லின் நிறுவனத்துக்கிட்ட கொண்டு போனாரு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரே வார்த்தை தான், முடியாது. திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அந்த நிராகரிப்பு தான் வால்மார்ட்டோட பிறப்புக்கு காரணம். அவங்க முடியாதுன்னு சொன்னதால சரி நானே செய்றேன்னு களத்துல இறங்குனாரு. அன்னைக்குதான் முதல் வால்மார்ட் பிறந்துச்சு. சரி, வால்மார்ட் தொடங்கிட்டாரு. ஆனா எப்படி பெரிய கம்பெனிகளை எதிர்த்து ஜெயிச்சாரு? அதுக்கு அவர் சில ரகசிய யுக்திகளை பயன்படுத்தினாரு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். இங்கதான் அவரோட வெற்றி ரகசியங்களே இருக்கு. முதல்ல எதிரியோட கோட்டைக்குள்ளேயே போனாரு. அவங்களோட கடைகளுக்குள்ளேயே போய் ஒரு உளவாளி மாதிரி அவங்களோட யுக்திகளை குறிப்பெடுத்தாரு. அடுத்தது அவரோட சொந்த சின்ன விமானத்துல பறந்து பெரிய கம்பெனிகள்லாம் கண்டுக்காத சின்ன சின்ன ஊர்களை தேடி கண்டுபிடிச்சாரு. அப்புறம் டெக்னாலஜி, மத்தவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட கடைகளை எல்லாம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல இணைச்சாரு. கடைசியா இடைத்தரகர்களே இல்லாம நேரடியா உற்பத்தியாளர்கள்கிட்டயே போனாரு. இந்த யுக்திகள் தான் அவரை ஜெயிக்க வச்சது. இதுதான் அவரோட மனநிலை. அவரோட வார்த்தைகள்லயே கேளுங்க. எப்பவுமே இருக்கிற சிஸ்டத்தை உடைக்கணும், புதுசா எதையாவது பண்ணணும்னு ஒரு உந்துதல் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த யுக்திகள், இந்த மனநிலை, இத அவர் எங்க கொண்டு போய் நிறுத்துச்சுன்னு பாப்போம் வாங்க. இந்த டைம்லைனை பாருங்க. 1962ல ஒரே ஒரு கடையை ஆரம்பிச்சு வெறும் 30 வருஷத்துல 1991ல அமெரிக்காவோட நம்பர் 1 ரீட்டெய்லரா வளர்ந்து நிக்குது. என்ன ஒரு அசுர வளர்ச்சி! 2.1 மில்லியன். அத்தனை பேர் இன்னைக்கு வால்மார்ட்ல வேலை செய்றாங்க. உலகத்திலே மிகப்பெரிய தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம். இதெல்லாம் உருவாக்குனது யாரு? நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டாய்ன்னு சொல்லப்பட்ட அதே மனிதர்தான். அவரோட வாழ்க்கைய திரும்பி பார்த்தா நிராகரிப்பு, தோல்வி, இழப்பு, புறக்கணிப்பு இது எல்லாமே இருந்திருக்கு. ஆனா அவர் சந்திச்ச ஒவ்வொரு பின்னடைவும் அவரை இன்னும் மேல கொண்டு போன ஒரு படிக்கட்டா தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு நிராகரிப்பும் அவரை இன்னும் வலிமையாக்கியிருக்கு. அப்போ சாம் வால்டன் வாழ்க்கையில இருந்து நாம கத்துக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். வெற்றிங்கிறது தோல்வியை அடையாததில்ல. தோல்வியையும் தாண்டி விடாம நின்னு ஜெயிக்கிற ஒரு மன உறுதிதான் வெற்றி. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதை யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமும் நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சா என்ன நடக்கும்? அந்த விடாமுயற்சியோட சக்தி உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த முடியும்? Thank you for watching our video. Like, share now and follow us.